ஹாய் கைஸ் ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எனிமா எபிசோட் 2. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயினால தூங்கவே முடியாது. ஏன்னா சுத்தி இருக்கிற ஐட்டம்ஸ் அப்படி ஹீரோ வச்சிருக்கிற ஸ்டாச்சஸ்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு பயத்துல தூக்கமே வராது. இப்ப மணி 3. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா ஹீரோயின் தன்னோட ஹாஸ்டல்ல இருந்து ஹீரோவோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அப்ப தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு வருவாங்க. அவங்க தன்னோட ஃப்ரெண்டோட வீட்ல போய் படிக்க போறதா போய் சொல்லுவாங்க. உள்ள வந்து பார்த்தா ஹீரோ ஷர்ட் இல்லாம நிப்பாரு. ஓய், என்ன இதுக்கு முன்னாடி நீ யாரும் ஷர்ட் இல்லாம பார்த்தது இல்லையா? அப்படி இல்ல, ஆனா நீ ஏன் ஷர்ட் போடாம இருக்க? இது ஏன் வீடு, இங்க நான் என்ன வேணா பண்ணுவேன். ஹீரோ ஹீரோயினுக்காக சோஃபாவை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ பெட்ல தூங்க போறாரு. இப்ப ஹீரோ கொஞ்சம் ரூல்ஸ் சொல்வாரு. நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். நான் போட்ட கூட நீ கிராஸ் பண்ணக்கூடாது. என்ன சஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்ன கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன்னா இனிமே நீ பாக்குறது எல்லாமே ஆபத்தானது. நான் சொல்றத நீ கேட்கலனா உன்னோட லைஃப்ல ரிஸ்க்ல இருக்கும். ஓகேவா? ஓகே. ம் உனக்கு எக்ஸாம்லாம் முக்கியன்றதுனால நீ ஸ்கூலுக்கு போலாம். ஆனா மறந்துடாத, ஸ்கூல் தான் ஆபத்தான பிளேஸ். எங்க நீ ஃப்ரீயா இருக்கலாம். ஹீரோயினும், நீ நான் நினைச்ச மாதிரியே இல்ல. என்ன என்ன நினைச்ச? இந்த டிவில காட்டுற ஒயிட் ட்ரெஸ் போட்ட ஷாமன் மாதிரி நினைச்சியா? நான் அத சொல்லல. உன்னோட பர்சனாலிட்டி. நீ கைண்ட் டீச்சர்ன்னு நினைச்சேன். ஹம், இங்க பாரு, நான் டீச்சரே இல்ல. அந்த டீசென்ட்டான இமேஜ இப்பவே ட்ராப் பண்ணிடு. அப்புறம் ஏன் ஸ்கூல்ல அந்த மாதிரி ஆக்ட் பண்ண? ஏன்னா நான் அப்படி ஆக்ட் பண்றது எனக்கு கன்வீனியன்ட்டா இருந்தது. ஹீரோ த்ரெட் வச்சு ரூம ஸ்ப்ளிட் பண்ணுவாரு. இந்த பக்கம் என் இடம், அந்த பக்கம் உன் இடம். இந்த லைன மட்டும் நீ கிராஸ் பண்ணி வந்த, நான் உன்ன சாப்ட்டுருவேன். ஓலி த்ரெட்ட வச்சு விளையாடிட்டு இருக்கியா? என்கிட்ட டேப் இல்ல. உனக்கு இந்த ஸ்டாச்சுலாம் பார்த்தா பயமா இருக்கா? ஆனா இந்த டிடெக்டிவ் வேலைய பார்க்கும்போது நீ பயப்படலையே. யார் சொன்னா நான் பயப்படுறேன்னு? ஓகே, அப்ப இப்படி வச்சுக்கலாம். நீ இந்த லைன கிராஸ் பண்ணி வந்தா நான் உன்ன சாப்பிட மாட்டேன். ஆனா நீ கிராஸ் பண்ணி வந்தா இங்க ஒரு எனர்ஜி இருக்கலாம். அத உன்ன அஃபெக்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்பிரிட் உனக்காக வெயிட் கூட பண்ணலாம். ஹீரோ லைட் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு தூக்கம் வரல. ஹீரோயின் அந்த வீட்டை சுத்தி ரவுண்ட் அடிக்க அவங்க கண்ணுக்கு ஹீரோட புக்ஸ் எல்லாம் தெரியும். அத பார்த்த உடனே ஹீரோயின் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹீரோ மார்னிங் எந்திரிச்சு அவரோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினை காணோம். அப்படியே வீட்ல தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு இடத்துல புக் எல்லாம் படிச்சுட்டு அங்கேயே தூங்கிருப்பாங்க. ஹீரோவும், எந்திரி, டேய், இப்படியாடி எழுப்புவ? லேட் ஆகிடுச்சுல்ல, இன்னும் டைம் இருக்கு. இப்ப 2 பேரும் ரெடி ஆகி பைக்ல போவாங்க. ஹீரோயின் கையில இருக்கிற அந்த சாண்ட்விச்ச சாப்பிடலாம்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ போற ஸ்பீட்ல ஹீரோயினால சாப்பிட முடியல. ஒரு இடத்துல ஹீரோவும் பைக்கை ஸ்டாப் பண்றாரு. ஏன் இவ்ளோ ஃபாஸ்டா போற? என்னால பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட முடியல. ஆ, யாருக்கு தெரியும் பொண்ணுங்களா இவ்ளோ டைம் எடுத்துப்பீங்கன்னு. ஆமா, எதுக்காக இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல நின்னுட்டு ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பார்க்கணும்னு நினைக்கிறியா? தேங்க் யூ கிரேட் டீச்சர். ஹீரோயினும் போக ஹீரோ கையை பிடிச்சு இழுப்பாரு. வெயிட் பண்ணு. ஹீரோ ஒரு நெக்லஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட வந்து போட்டு விடுவாரு. என்ன நடந்தாலும் சரி, இத மட்டும் நீ கழட்டக்கூடாது. ஏன்னு உனக்கே தெரியும். நானே போட்டிருப்பேன்ல. ஏன் நான் உன்னை ப்ளஷ் ஆக வச்சுட்டேனா? இல்ல, நம்மள யாராவது பார்த்துட்டாங்கன்னா, நான் பார்க்கிங் லாட்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல ஸ்டாப் பண்ணிருக்கேன். இங்க யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. என்னோட பிளான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என் பிளான் எப்பவுமே ஃபெயில் ஆகாது. அப்ப போட்டோ எடுக்கிற ஃபிளாஷ் சவுண்ட் கேட்கும். 3 பொண்ணுங்க இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்துட்டு ஓடுவாங்க. இப்ப ஸ்கூல்ல ஹீரோயின் கிட்ட, உனக்கும் ப்ரொஃபஸருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஹீரோயின் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. இங்க பாரு, எங்க கிட்ட போட்டோ இருக்கு. உன்னால மறுக்க முடியாது. அப்ப லிசாமும் ஹீரோயின் கிரேட்ஸ் கார்டு தான் ஹீரோ கிட்ட க்ளோஸா பழகிறதா சொல்றா. ஹீரோ உள்ள வராரு. ஆல்ரெடி எல்லாருக்கும் நம்ம மேல டவுட் வந்துருச்சு. சோ நம்ம உண்மையை சொல்லிடுவோம். என்ன உண்மையை சொல்லணுமா? ஹீரோயினும் முழிக்க ஹீரோ சாண்ட்விட்ச குடுத்துட்டு, நீ இதை மறந்துட்ட, அதனால உன் அங்கிள் நான் எடுத்துட்டு வந்தேன். அங்கிளா? ஆமா, நான் தான் ஃபாவோட அங்கிள். ஃபா என்னோட நீஸ். எங்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சதுன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஃபேவரிசம் பண்றதா நினைப்பீங்க. என்ன அக்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் பிரின்சிபல் இதை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நாங்க ரிலேட்டடா இருந்தாலும் சரி, நான் பார்ஷியாலிட்டில பார்க்க மாட்டேன். லஞ்ச் பிரேக்ல ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துரு. நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறம் உங்க அம்மா உனக்காக டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை மறக்காம செக் பண்ணிடு. ஹீரோ இப்படி சொல்லிட்டு லைட்டா தடுக்கி விடுற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுட்டு போக ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. டெக்ஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட அம்மா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அங்கிள் ஆர்ஜனுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்காத. நீங்க 2 பேரும் ரிலேட்டடா இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட இருந்து நீ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நல்ல பொண்ணாரு. ஹீரோயின் நம்மளோட வாய்ஸ் மெசேஜ் கேட்ட மத்த பசங்களும் ச்சே இவ்ளோதானான்னு போயிடுவாங்க. ஹீரோயினும் ஹீரோவோட பெஞ்ச போய் கோவமா தட்டுவாங்க. என்னாச்சு? என் அம்மாவை என்ன பண்ண? கண்டிப்பா என் அம்மா இதை சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் உன் கூட இருக்கிறதே தெரியாது. அப்புறம் எப்படி? நான் பிளான் பண்ணது சொதப்பிக்குச்சு. அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. அதுக்கு என் அம்மாவை நீ ஹிப்னோடைஸ் பண்ணியா? ஆமா. என்ன? அவங்க என் அம்மா. நீ என்கிட்ட இது முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. இப்படிலாம் நீ அவங்க மேல ஒரு ஸ்மெல் போட்டிருக்க கூடாது. ஏதாவது தப்பாச்சுன்னா நீ ரொம்ப யோசிக்காத. இது சேஃப் தான். நான் ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு கோவம் வரும். சேரை மூவ் பண்ணிட்டு உன்னோட பேரண்ட்ஸா இருந்தா இப்படிதான் irresponsible-ஆ சொல்லிருப்பியா? நீ இன்னைக்கு உன்னோட லைனை கிராஸ் பண்ணிட்ட. எனக்கு தெரியும் நீ ரியல் டீச்சர் இல்லன்னு. ஆனா நீ டீசென்ட்டா ஆக்ட் பண்ணலாம்ல. அப்ப ஹீரோவும் தன்னோட கையில இருக்கிற ரிங்க லைட்டா டர்ன் பண்ண சிசர் பறந்து ஹீரோவோட கைக்கு வரும். சிசரை எடுத்து ஹீரோயினோட ஃபிங்கருக்கு நடுவுல குத்துவாரு. ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க. இங்க பாரு, நான் இன்னொரு முறை சொல்றேன். நான் ஒரு அக்கல்ட் ஸ்பெஷலிஸ்ட். அண்டர் கவர்ல இருக்கேன். இங்க இருக்கிற பேட் கையை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் டீச்சர் இல்ல. உன்னோட டீசென்சி பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம்.
ரூல்ஸ ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சஸ்பெக்ட் பண்ணாத, என்கிட்ட கொஸ்டின் கேட்காத. உன்னோட வாய் எப்பவுமே க்ளோஸ்லயே வச்சுக்கோ. ஹீரோயின் அப்படியே ஷாக்ல உட்காந்துருவாங்க. கிரேட். இப்ப நம்ம வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 2 பேரும் செப்பரேட்டா தான் வொர்க் பண்ண போறோம். இங்க இருக்கிற ஒரு சில பிளேஸ் வந்து சஸ்பிஷியஸா இருக்கு. இந்தா, இப்ப நடந்த எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் வாங்குன பசங்களோட ரிசல்ட் குடுக்குறாரு. இவங்க மேல எல்லாம் ஒரு கண்ணு வச்சுக்கோ. குட் நியூஸ் என்னன்னா, நமக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் அந்த பேட் கைய அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவன் ஒரு கத்துக்குட்டி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்ல. என்ன? இவ்ளோ நடந்திருக்கு. ஆனா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்றீங்களா? சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? ஆனா அதான் உண்மை. அவன் டார்க் வெப்ல இருந்து கொஞ்சமா படிச்சிருக்கான். அத வச்சு அவனால ஹாலுசினேஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். பிளாக் மேஜிக் 3 விஷயத்த சார்ந்திருக்கும். 1 சபிக்கப்பட்ட ஆப்ஜெக்ட். 2 யார் மேல பிளாக் மேஜிக் பண்ண போறாங்களோ அவங்களோட மைண்ட். 3வது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ். நீ இந்த ஸ்கூல பத்தி நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்ப. இது எல்லா ஸ்கூல்லயும் இருக்கிறது தான். ரொம்ப காமன். ஸ்டடீஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க. உங்களால வர முடியலன்னு அது ஒரு கோவத்தை உருவாக்கும். அந்த கோவம் தான் இங்க இருக்கிற பிளாக் மேஜிக்க ஸ்ட்ராங் ஆக்குது. எந்தெந்த பிளேஸ் மேல நமக்கு சந்தேகம் இருக்கும் அந்தந்த பிளேஸ்க்குலாம் நான் போய் எக்ஸாரிசம் பண்ண போறேன். அப்படி நான் பண்ணனா அவனால யாரையுமே காயப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். ஹீரோயினுக்கு என்ன வேலைனா, இப்ப ஹீரோ ஒரு லிஸ்ட் கொடுத்தாருல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் கண்காணிக்கணும். ஹீரோவும் போக ஹீரோயின் அந்த லிஸ்ட பார்ப்பாங்க. ஃபோர்த் நேமா இருக்கிறது நம்சை. ஹீரோயின் ரூஃப் டாப்ல ஒரு பொண்ணோட ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த பொண்ணு தான் நம்சை. ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இப்ப அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு தனியா ரூம்ல படிச்சிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அவளும் அங்க பார்க்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயப்படுத்துவாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல, என்ன யாரோ வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸும் உன்னோட இமேஜினேஷனா தான் இருக்கும். அங்க ஹீரோயின் தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே நார்மலா இருக்குன்னு ஹீரோயினும் போக, அப்ப ஹீரோயினுக்கு வாமிட் வரும். ஹீரோயின் பிளட்டா வாமிட் எடுப்பாங்க. ஹீரோயினும் வாய்க்குள்ள இருந்து எதையும் எடுக்க பார்த்தா அது கிளாஸ் பீஸ். ஹீரோயினும் சின்ன சின்ன கண்ணெழுத்துக்கள் எல்லாம் வாமிட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நம்சாயும் ஃபா என்னாச்சு? ஹீரோயின் திரும்பி பார்க்க அந்த பொண்ணை சுத்தி நிறைய கைகள் இருக்கும். அந்த கைகள்லாம் அந்த பொண்ணு பிடிக்க நம்சாயும் ஹீரோயினை இழுப்புக்கு கூப்பிடுவா. அதுல இருந்து ஒரு கை கிளாஸை எடுத்து அந்த பொண்ணோட கண்ணை குத்த வரும். ஹீரோயினும் முடியாம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. அவளும் ஹெல்ப்னு கத்துற. எல்லாமே கனவு. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாரு. அவர் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போறாரா. லிஸ்ட்ல இருக்கிற பசங்கள ஓகேவான்னு பார்க்க சொல்றாரு. ஹீரோ ஒரு டிடெக்டர் வச்சிருக்காரு. இந்த பிளாக் மேஜிக் ஐடென்டிஃபை பண்ற டிடெக்டர். அது ஒரு பிளேஸ காட்டுது. அங்க ஒரு டால் இருக்கு. அது ஹீரோ கையில எடுத்த உடனே அது சுத்தி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஷேக் ஆகும். அந்த டாலும் ஷேக் ஆகும். ஓ, இந்த கர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போல. இப்பவே போய் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிடாத. ஹீரோவும் அவரோட ரிங்க டர்ன் பண்ண அந்த டோர் க்ளோஸ் ஆயிடும். ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவாங்க, நம்சாய்க்கு. நீ எங்க இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்சாயோ, நீ ஏன் கேக்குற? இல்ல, ஸ்ட்ரேஞ்சான விஷயம்லாம் நம்ம ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்குல்ல, அதனால டீச்சர் வந்து செக் பண்ண சொன்னாங்க. எனக்கு உன்னோட ஞாபகம் வந்தது. ஓ, நான் டாப் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால நீ கவலைப்படுறியா? ஆமா. உனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கா? உனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுதா? ஆமா. ஆனா நீ பயப்படாத. நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா நம்சாய் போய் சொல்லியிருப்பா. அவ ஒண்ணு ஸ்கூல்ல தான் இருப்பா. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நம்சாய் நீ இங்கே இருக்க? ஹீரோயினுக்கும் அது கேட்டுரும். ஹீரோயினோ, நீ ஸ்கூல்ல தான் இருக்கியா? ஆமா. எனக்கு ஒரு வேடையில லெட்டர் வந்தது. மியூசிக் ரூம்ல வந்து என்ன மீட் பண்ண சொன்னாங்க. அதான் நான் போய் செக் பண்ணலான்னு போறேன். அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ சொன்ன சஸ்பீஷியஸான பிளேஸ்ல மியூசிக் ரூமும் ஒண்ணு. அங்க போகாதன்னு ஹீரோயின் எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஹீரோயின் இப்படி போன்ல பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஓட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நபரும் ஓட ஹீரோயின் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி பார்க்க இந்த நம்சாயும் காலை கட் பண்ணிடுவா. அவ இப்ப அந்த மியூசிக் ரூம்குள்ள போறா. ஹீரோயினும் பயந்து அந்த மியூசிக் ரூமுக்கு ஓட்டுறாங்க. இப்ப நம்சாய் அந்த மியூசிக் ரூம்குள்ள இருக்கா. இருட்டா இருக்கு. ஹீரோயின் ஓடிட்டே இருக்கும்போது என்னமோ கால்ல பட்டு தடுக்கும். அங்க இருக்கிற மெயின் பவர் ஆஃபா இருக்கிறத பாக்குறாங்க. ஹீரோயினும் போய் ஆன் பண்ண எங்க மியூசிக் ரூம்ல யாரோ தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அத பார்த்து இந்த பொண்ணு அலற சத்தம் கேட்டு ஹீரோயின் ஓடி வரா. ஓடி போய் நம்சாய அக் பண்ண அங்க இருக்கிறது ஒரு பொம்மை. அந்த பொம்மையோட கையில எல்லாம் பிளட்டா இருக்கும். ஹீரோ அங்க வந்துடுறாரு. அப்ப டோருக்கு வெளியில ஒரு பொண்ணு இவங்கள பாத்துட்டு இருப்பா. ஹீரோவை சென்ஸ் பண்ணி திரும்பி பார்க்க அதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடிடுவா. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. அந்த பொண்ணு ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுவா. ஹீரோ மிஸ் பண்ணிடுவாரு. ஹீரோயின் இப்ப ஹீரோட வீட்ல இருப்பாங்க. நம்சா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்சா இப்ப ஓகே தான், ஆனா ரொம்ப பயந்துருப்பா. ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருப்பா. காலை கட் பண்ணிட்டு ஹீரோயினும் உள்ள வர ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினும் என்னாச்சு? நான் அங்க இருக்கிற எல்லா பிளேஸையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அங்க எந்த பிளாக் மேஜிக்கும் இல்ல. அந்த பொம்மை மேல கூட எந்த மேஜிக்கும் இல்ல. நம்ம வில்ல இவளை பயமுறுத்த மட்டும்தான் ட்ரை பண்ணிருக்கான். நீ கவலைப்படாத. உன் ஃப்ரெண்ட் சேஃபா இருப்பா. நல்ல விஷயம் என்னன்னா இவனால இதை மட்டும் தான் பண்ண முடியும். ஏன் அவ இப்படி பண்றா? நம் சைடு ரொம்ப பயந்துருக்கா. ஸ்கூலுக்கே கொஞ்ச நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்காக தான் அவ அப்படி பண்றா. ஆமா, நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? 10th வரைக்கும் அப்படிதான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க கிளாஸ் செப்பரேட் ஆயிட்டோம். என்னோட ஹிஸ்டரிலாம் போதும். இப்போ என்ன பண்றது? நீ கவலைப்படாத. உன்னோட ஃப்ரெண்ட் அஃபெக்ட் ஆன பிறகு எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்களோட டார்கெட் டாப் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். அப்படின்னா அவங்களுக்கு கிரேட் தான் மேட்டர். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஹீரோ சாட்டர்டே ஒரு டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் கிளாஸ்க்கு ரெடி பண்ணுவாரு. கிரேடு முக்கியம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த கிளாஸ்க்கு வருவாங்க. அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்களும் வருவாங்க. அப்படி வரவங்கல யாரு ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்களோ அவங்கள ஹீரோயின் நோட் பண்ணும். ஹீரோ அந்த சஸ்பிஷியஸான பிளேஸ்ல எக்ஸாரிசம் பண்ணிட்டு இருப்பாரு.
இப்படி ஹீரோ எக்ஸாரிசம் பண்றதுனால ஒண்ணு அந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க கிளாஸ விட்டு வெளிய போக ட்ரை பண்ணணும். இல்லனா இல்லனா இன்னொரு விக்டிம அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி அவர் ட்ரை பண்ணா ஹீரோ அங்க இருப்பாரு காப்பாத்துறதுக்காக. கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சந்தேகப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாரும் ரொம்ப நார்மலா இருக்காங்க. நல்ல புள்ளையா எல்லாரும் கிளாஸ கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்ததுனால ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். ஹீரோவும் சரி 1000 ஸ்டூடண்ட்ல நம்ம ஒருத்தர கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கஷ்டமா தான் இருக்கும். நீ கவலைப்படாத. அப்பதான் ஹீரோயினுக்கு சடனா ஒண்ணு தோணுது. சயின்ஸ் குரூப்ல 40 ஸ்டூடண்ட் தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு 41 ஸ்டூடண்ட் வந்திருக்காங்க. அப்படின்னா ஒரு ஸ்டூடண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. வேற ஒரு குரூப்ல இருந்து வந்திருக்காங்க. ஏன் பிரேக் முடிச்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் அங்கதான் இருப்பாரு. ஒரு பொண்ணு மெதுவா நடந்து வந்து ஹீரோயின் பின்னாடி ரோல போய் உட்கார்றா. ஹீரோயின் ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. பேபி யார் பொண்ணு. ஹீரோவும் ஸ்டூடண்ட் லிஸ்ட்ல செக் பண்ணா அந்த பொண்ணு ஆர்ட்ஸ் குரூப்பை சேர்ந்தவ. ஹீரோ அந்த போட்டோவை ஹீரோயினுக்கு சென்ட் பண்றாங்க. ஒரு மெசேஜும் சென்ட் பண்றாரு. திரும்பி மட்டும் பாத்துறாத. அவ உன்னதான் பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த மொபைல் ரிஃப்ளெக்ஷன்ல அந்த பொண்ணை பாக்குறாங்க. இப்ப நமக்கு அந்த பொண்ணை காட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. சீக்கிரமா அவளை பிடிக்க வேண்டியது தானே. என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல. அவ போயிட்டானா. இங்க பாரு அவசரப்படாத. பேனிக் ஆகாத. ஹீரோ இப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு ஹீரோ முன்னாடியே வந்து நிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடும். ஹீரோவும் என்ன எனக்கு வயிறு வலிக்குது. நான் இன்ஃபர்மரிக்கு போயிட்டு வரேன். அவளும் அப்படி சொல்லி போக ஹீரோயினும் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு பின்னாடியே போவாங்க. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. பா வெயிட் பண்ணு. ஆனா ஹீரோனும் நான் இந்த சைட் போறேன் நீங்க அந்த சைட் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஹீரோவும் வேற வழியே இல்லாம வேற சைட்ல போய் பாப்பாரு. ஆனா அங்க இருக்கிற கிளாஸ் ரூம்ல க்ளோஸ் ஆயிருக்கும். ஹீரோயினும் ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஒவ்வொரு டோரா செக் பண்ணிட்டே வராங்க. இப்ப கடைசியா இருக்குது ஒரே ஒரு ரூம் தான். அந்த ரூம்ல செக் பண்ணலான்னு போக டக்குன்னு அந்த பொண்ணு ஹீரோயின் உள்ள இழுத்துப்பா. ஹீரோயினும் அலற அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ ஓடி வருவாரு. யாராவது இருக்கீங்களா? இப்ப நீங்க எதுவும் சொல்லலைன்னா நான் டோரை உடைச்சிருவேன். ஆனா அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட பயப்படாத நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். ஹீரோயினும் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண போறியா? ஹீரோயினும் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ நான் 3 என்றதுக்குள்ள வெளியே வந்துருங்க. இல்லைன்னா டோரை உடைச்சிருவேன். 1 2 ஹீரோ 2ன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு டோரை ஓபன் பண்ணிட்டு தண்ணி எடுத்து ஹீரோ மேலே அடிப்பா. ஹீரோயினும் நிறுத்து நிறுத்துன்னு சொல்ல அந்த பொண்ணு கேட்க மாட்டா. ஹீரோக்கு ஒரு கிக்கு. ஹீரோ அப்படியே வழியில உட்கார இந்த பொண்ணு இதோ மந்திரத்தை ஓதி ஹீரோ மேல தூக்கி போட்டுட்டு இருப்பா. ஹீரோயினும் நிறுத்து நிறுத்துன்னு கத்த ஆஹா அந்த பொண்ணு கேட்கவே மாட்டா. இப்ப 3 பேரும் லைப்ரரியில இருப்பாங்க. இந்த பொண்ணோட பேரு ஈவா. இவ கிளாஸ் 5ல படிச்சிட்டு இருக்கா. அமானுஷம் குரூப்போட பிரசிடென்ட். அந்த குரூப்ல இருக்கிற ஒரே மெம்பர் இவ தான். இப்ப ஈவாவும் சாரி சார். இங்க நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு நினைச்சேன். ஏன் அப்படி நினைச்ச? ஏன்னா நீங்க ரொம்ப மோசமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே ஃபா கூட தான் இருப்பீங்க. நீங்க அவளை மயக்கி ஏமாத்துறீங்கன்னு நினைச்சேன். நான் அவளை ஏமாத்துறேனா? நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். என்ன பார்த்தா என்ன வில்ல மாதிரி தெரியுதா? ஈரேனோ நானும் அப்படித்தானே நினைச்சேன். நீ அமைதியா இரு. ஆனா போதும். ஈவாவும் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? இது எல்லாத்துக்கும் காரணம் பிளாக் மேஜிக்கா? ஹீரோயின் ஆமா சொல்ல ஹீரோ இல்லைன்னு சொல்வாரு. ஆமாவா? ஹீரோ இல்ல. ஹீரோயினை பார்த்து நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். போதும். ஆனா ஈவா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. உங்கள வச்சுக்கிட்டு சரி நான் சொல்றத கேளுங்க. இந்த பேட் கை அவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் பாய்சன் பண்ணி சிக்காக்குறா. அவ யாருன்னு டீச்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. உனக்கு வேணும்னா இவளை ஹெல்ப்க்கு வச்சுக்கோ. ஆனா நான் இதுக்கு மேல வேற எதுவும் சொல்ல மாட்டேன். ஈவாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் பாக்க ஹெல்ப் பண்ணுவேன். ஈரவும் நான் ஒர்க்குக்கு போறேன். நீங்க 2 பேரும் கிளாஸ் ரூமுக்கு போக. ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாரு. ஈவாவும் எனக்கு கிளாஸ்க்கு போகவே பிடிக்கல. அப்போ ஸ்கிப் பண்ணிடலாமா? 2 பேரும் ஹாப்பியா அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பிளாக் மேஜிக் பத்தியும் பேசுவாங்க. 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஹீரோ அந்த டாலை எரிச்சு கிளியர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் ஒன்னு நோட் பண்றாரு. ஹீரோயினுக்கு பிளாக் மேஜிக் வைக்கும்போது ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அதே மாதிரி சிம்பிள் அங்க இருக்கு. ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு. இவருக்கு எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் சந்தேகம் இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சிருப்பாரோ அதெல்லாம் இப்ப ஜாயின் பண்ணி பார்த்தா ஹீரோயினுக்கு போட்ட பிளாக் மேஜிக் சிம்பிள் வரும். அது எண்ட் ஆகுற இடம் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட். ஹீரோ இப்ப அந்த ஃபாரஸ்ட நோக்கி விட்டாரு. ஈவாவும் ஹீரோயின் கிட்ட நான் நிறைய பிளாக் மேஜிக் பத்தி படிச்சிருக்கேன். ஆனா 90% ஆஃப் ஸ்டோரி எல்லாமே ஃபேக். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் நான் ரியல் ஒன்ன பாப்பேன்னு. இந்த இந்த ஏர்லயே நடக்கிறது, சபிக்கப்பட்ட டூல்ஸ், மந்திரம் போட்டு மவுண்டெயினை தூக்குறது, மலையை தூக்குறதா? அது இம்பாசிபிள். மேபி. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை பார்க்கும்போது அவர் எனிக்மாவா நினைச்சேன். எனிக்மாவா? அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி இதை பத்தி கேட்டதே இல்லையா? இல்ல. அப்படின்னா என்னன்னு கேட்டு ஹீரோயினை திரும்பி பார்க்க ஈவாவோட கண்ணெல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும். அவ வாயை க்ளோஸ் பண்ண முடியாம துடிச்சிட்டு இருப்பா. ஹீரோயின் அதை பார்த்த உடனே பயந்துருவாங்க. ஈவாவும் கீழே விழுந்துருவா. ஹீரோவும் அந்த காட்டை நோக்கி ஓடிட்டு இருப்பாரு. கிளாஸ் ரூம்ல ஜன்னல்ல ஒரு பறவை வந்து அடிக்கும். அந்த பொண்ணுங்களும் அந்த பறவையை பார்த்து போக அப்படியே அந்த பொண்ணு வாமிட் எடுப்பா. எல்லா பொண்ணுங்களும் வாமிட் எடுப்பாங்க. வில்லி அவ கையில இருக்கிற ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு வருவா. ஹீரோவும் அந்த காட்டுக்கு போக அந்த ட்ரீ ஃபுல்லாவே பிளாக் மேஜிக்கால கட்டப்பட்டிருக்கும். ஹீரோவும் மந்திரத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ண அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல ஹீரோவும் இல்ல இவங்க இப்ப போக கூடாது. அப்ப அவருக்கு ஒரு சத்தம் கேட்கும். போன்ல இருந்து நோட்டிபிகேஷன் சவுண்ட். அந்த சவுண்ட கேட்டு ஹீரோவும் போக
ஒரு ஃபோன் அங்க இருக்கும். அந்த ஃபோன்ல அலோன்னு மெசேஜ் இருக்கும். இன்னும் நீ எனிக்மாவா தான் தேடிட்டு இருக்கியா அர்ஜுன்? ஹீரோவோட நேம போட்டு மெசேஜ் இருக்கும். அப்டின்னா, அந்த வில்லிக்கு ஹீரோவ பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஹீரோவ இங்க வர வைக்கணும்னே அவ க்ளூவ விட்டுருக்கா. இந்த மெசேஜ படிச்ச உடனே ஹீரோவும் தூக்கி அடிக்க, பசங்கலாம் வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, அந்த வில்லியும் கூலா கிராஸ் பண்ணி போறா. ஈவாவோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போக, ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட செயின எடுத்து ஈவாக்கு போடுறாங்க. ஈவா நார்மல் ஆயிட்டா. ஆனா, ஹீரோயினுக்கு பிளாக் மேஜிக் அஃபெக்ட் ஆகுது. ஹீரோயின் வாமிட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அந்த ஃபோன காட்டுறாங்க. அதுல ஒரு டிசைன் இருக்கு. அந்த டிசைன்ல ஒரு ஆரோ மார்க் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஸ்கூல்ல அந்த பிளாக் மேஜிக் ஸ்ப்ரெட் ஆகுதாம். டக்குன்னு அந்த ஃபோன் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு. ஹீரோவோட ஹேண்ட் வானத்த நோக்கி இருக்கு. ஹீரோ தான் மந்திரத்த சொல்லி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோவும் ஓடுறாரு. ஹீரோயினும் நார்மல் ஆயிட்டாங்க. லைப்ரரியில இருக்கும்போது அந்த வில்லி கிராஸ் பண்ணி போறா. ஹீரோயினும் பார்த்துட்டு அந்த வில்லிய ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ கால் பண்ணி, "வா, எங்க இருக்க? சேஃபா தானே இருக்க?" "ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க சந்தேகப்பட்ட மாரி ஒரு பொண்ண பார்த்தேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன்." ஹீரோ பவர யூஸ் பண்ணதுனால வீக்கா இருப்பாரு. ஹீரோவும், "சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம நெனைக்கிற மாரி அவ பிகினர் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவள ஃபாலோ பண்ணாத." ஆனா ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அந்த வில்லியும் ரூம்ல இருப்பா. ஹீரோவும், "பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத." ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. ஹீரோயின் அந்த ரூம்ல என்டர் ஆவாங்க. அப்படி அவங்க என்டர் ஆன உடனே அந்த ரூம் இருட்டாகும். ஹீரோவும் ஃபோன் கால்ல, "வா, நான் பேசுறது கேக்குதா?" ஹீரோயினும், "நான் ஒரு ரூம்குள்ள வந்தேன். சடனா எல்லாமே டார்க் ஆயிடுச்சு. இங்க யாருமே இல்ல. எனக்கு என்னாச்சு? நான் எங்கேயாவது டெலிபோர்ட் ஆயிட்டேனா?" "வா, நான் சொல்றத கவனமா கேளு. நீ டெலிபோர்ட்டும் ஆகல, மல்டிபிள் யூனிவர்ஸுக்கும் போல. உன் மேல மந்திரத்த போட்டு உன்ன பிளைண்ட் ஆக்கியிருக்காங்க." அப்பதான் ஹீரோயினோட கண்ண காட்டுறாங்க. கண்ணு ஒயிட்டா இருக்கு. இன்னொரு விஷயம், நான் நினைக்கிறேன் நீ அங்க தனியா இல்ல. வில்லி ஹீரோயின் பக்கத்துல தான் இருப்பா. அப்படியே அவ சிரிச்சுக்கிட்டு கிளாஸ் ஆன மாஸ்க் எடுத்து போட, அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கேஸ். ஹேவ் எ நைஸ் டே.